நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆசிரமத்தில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபாவை வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா எப்போம்மா என்னை வீட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான் செல்லம், அதுக்குள்ளே அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு வேலை இருக்குன்னு அங்கே இருப்பாங்கள்ல அந்த மேம் கிட்டே கொடுத்துட்டு ரேவதி டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த தீபாவும் வந்துட்டு ரேவதியவே போகிறப்ப அம்மா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. ரேவதி ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டு கிளம்புறாங்க. அடுத்து வந்துட்டு மகேஷ் அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரேவதி வந்ததுமே வாமா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காண்டி தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வீட்டில் யாருக்கு தெரியாமல் ஒரு 5 வயசு குழந்தைய காப்பகத்தில் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அந்த குழந்தையை தத்தெடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை பற்றி யாருக்கு தெரியலான்னு பரவாயில்ல, மகேஷ் உங்களுக்கு தெரியும்ல, அதனால தான் நான் வந்துட்டு சொல்லலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்யாணம்னு சொன்னதும் சரின்னு சொன்னதுக்கு ரீசனே தீபா தான். கல்யாணம் முடிச்சா தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் தத்தெடுத்துக்க முடியும். நீங்கள் இதுக்கு எந்த ஆட்சேபனையும் சொல்லக்கூடாது, எனக்கு உங்களோட முடிவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, என்ன ரேவதி இப்படி சொல்லிட்ட, என்கிட்ட இதெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னாச்சு மகேஷ் அப்படின்னு கேட்க, இல்லை தாயில்லாத ஒரு குழந்தைக்கு நீ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எத்தனை பேத்துக்கு இப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட வந்து மாயா சொல்கிறாங்க, ஆமாம் இந்நேரம் அவனே மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் நான் சரின்னு சொல்ல வச்சிருப்பேன். உன்ன மாதிரி எல்லாரும் நினச்சிட்டாங்கன்னா ஆசிரமம் காப்பகம்னு ஒன்று எல்லாமே போயிரும்ல, எல்லாருக்கும் இந்த மாதிரி நல்ல எண்ணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக ஓப்பன் புகழ, ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இப்படி ஒரு பதில் சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு மகேஷ் சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு நீ அம்மானா நான் அப்பா, நல்லா படித்து பெரிய ஆளாக்குவோம் அப்படி இப்படின்னு வந்துட்டு பீலா விட்டுக்கிட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு மாயாவும் மகேஷும் ஒருத்தவங்க பார்த்து கண்ணை சச்சிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கல்யாணம் நல்லபடியாக நடக்காமல் அதில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாயா பயப்பட, எதுக்கு பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் அப்படின்றாங்க. இல்லை அந்த வீட்டு டிரைவர் நினச்சா தான் பயமாக இருக்குது, அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோ அப்படின்னு சொல்ல, டிரைவர் ரொம்ப நல்லவதான், அப்படியே பிரச்சனை பண்ணாலும் அதெல்லாம் மீறி நான் மகேஷை கண்டிப்பாக கல்யாணம் முடிச்சுப்பேன், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட மகேஷ் எடுத்து கோவமாக கத்துறாங்க. இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்குறாங்க. எவ்வளோ பெத்து போட்டதுக்கு நான் வந்துட்டு அப்பா வாங்கணுமா, அதெல்லாம் வந்துட்டு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல, ஏய் கிறுக்கு பையன் மாதிரி பேசாத நீ, இப்போ நீ சரின்னு சொன்னதுனால ரேவதியோட மனசில் உயர்ந்திருக்கோம் நம்ம 2 பேரும், அப்போது நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் ரேவதி நம்பவே மாட்டா, புரியுதா இப்போ நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு, ரேவதி நம்மளை முழுசாக நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓஹோ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2 பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சந்திராவையும் செவனாடியும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு சந்திரா, என்ன இவ்வளோ கோவமாக வர அப்படின்னு சொல்ல, அந்த டிரைவரோட பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பெருசாக ஒரு பிளான் போட்டேன், ஆனால் கடைசியில் அதை சொதப்பிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கடைசியில் அவன் பேர் தான் என்ன அப்படின்னு கேட்க, ஏதோ கிங்குனா ராஜாவா அப்படின்னு சொல்லி அக்காவே நம்ப ஃபஸ்ட்டான் அப்படின்னு சொல்ல, அப்போ உண்மையாகவே அவன் பேர் கிங்கு தானா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தெரியலங்க, ஆமாம் உங்கள் அக்கா எப்படி அவனை நம்பினாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னமோங்க அவன் நம்பினாலோ நம்பலையோ, ஆனால் எங்கள் அக்கா வந்துட்டு டிரைவர் விஷயத்தில் நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. சரி அதெல்லாம் விடுங்க, அந்த பெண் சாமியார் அவங்கள வந்துட்டு விசாரிச்சிங்களா, அவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி, இந்த நம்ம சுத்தப்பட்டு இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் விசாரிச்சு பார்த்தாச்சு, ஆனால் அந்த அம்மாவை யாருமே பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னதும், இங்கே பாருங்க அப்படியே விட்டுறக்கூடாதுங்க, கூடிய சீக்கிரம் அவன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அவன் தாங்க நமக்கு இடைஞ்சலாவே இருக்கான், அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட்டாதான் ரேவதி மகேஷோட கல்யாணத்தை நல்லபடியாக நம்ம நடத்த முடியும், ரேவதியோட வாழ்க்கையை பாழாக்க முடியும், புரியுதுல அப்படின்னு சொல்ல, சரி சந்திரா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு மயில் நம்ம ராஜாசிபதியாவை பார்க்கத்தான் போயிருக்காங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு, தாத்தா என்னை எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ என்ன தாத்தானே கூப்பிடு, என் பேரனுக்கு தாத்தானா உனக்கு வந்துட்டு நான் தாத்தா தான், என் பேத்தியை தானே நீ கட்டியிருக்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் தெரியும், ஆமாம் இது தெரியும்னு உங்களுக்கு எப்படி தாத்தா தெரியும் அப்படின்னு கேட்க, என் பேரன் தான்ப்பா எல்லாத்தையும் சொன்னான், அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அந்த வீட்டில் நீ தானே, அவனுக்கு கல்யாணம் ஆகி மனைவி இறந்ததெல்லாம் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்ல, எல்லாமே தெரியும், நானும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்ல, என் பேத்திக்கு வந்துட்டு அவனை கட்டி வைக்கணும் எங்களுக்கு ரொம்ப ஆசைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. எனக்கு அந்த ஆசை தான் அப்படின்னு சொல்லி மயிலும் வந்துட்டு சொல்ல, நீ தான்ப்பா இப்படியாவது அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அப்படி மட்டும் நீ நடத்திட்டேன்னு வச்சுக்கோ, 1000 ஏக்கர் நல்ல உனக்கு புரி, இந்த ஊருக்கே உன்னை நாட்டாமையா ஆக்குற அப்படின்னு சொல்லி, என்னது நாட்டாமையா 1000 ஏக்கரா, ஐயோ என்னையா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் வந்துட்டு பயங்கர காமெடியாக போய்கிட்டு இருக்கு. தாத்தா மயிலோட காம்போவும் வேற லெவலில் இருக்கு. பாட்டி வந்துட்டு என்னையா இதுக்கே வாயை பொழந்துட்டு அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாட்டி நான் நாட்டாமையா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே ஊருக்கே தெரியும் நீங்கள் தான் நாட்டாமணி, என்னெல்லாம் நாட்டாமையா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்ல, நான் சொன்னால் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதுமே மயில் வந்துட்டு அங்கே ஃப்ளாஷ்பேக்கு போயிடுறாரு. நாட்டாமையானா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க 2 பேர் வர்றாங்க. இங்கே பாருங்க நான் வந்துட்டு இந்த வீட்டில் மருமகனாக இருக்கேன், என்னை வந்துட்டு குடும்பப்படுத்துகிறாங்க வீட்டோட மருமகனாக வச்சு அப்படின்னு சொல்ல, ஏய் இப்போ பாரு நான் தீர்ப்பு சொல்கிறேன்டா, இனிமேல் வந்துட்டு பொண்ணை மாப்பிள்ளையோட அமுச்சு விடுங்க, மாப்பிள்ளை வந்துட்டு அவங்க வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க நாட்டாம உங்களோட தங்கச்சி பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நீதிடா நேர்மடா நியாயமடா, என் முன்னாடி எச்சி முழுங்களுக்கே பயப்பட பையன் என்கிட்ட பேசுறியா நீ அப்படி இப்படி மயில் வந்துட்டு டைலாக் சொல்லிட்டு நேர்மடா நீதிடான்னு கத்திட்டு இருக்க, பார்த்தா இதெல்லாம் கனவு, என்னப்பா கனவுக்கே போயிட்டியா அப்படின்னு சொல்ல சிரிக்கிறாங்க மயில். சரிப்பா நீ தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும், நீ மட்டும் நடத்திட்டேன்னா நான் சொன்ன பரிசெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்ல, மயில் வந்துட்டு சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்லை ஆசீர்வாதம் வாங்கிட்டு
அங்கேருந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அடுத்து வந்துட்டு மாயாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி நைட்டில் நின்று வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மகேஷ் வர்றாங்க. என்னாச்சு, எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, எல்லாம் அந்த டிரைவரை பற்றி தான், இனிமேல் அவன் அமைதியாக இருக்க மாட்டான், நம்மளை பற்றின எல்லா உண்மையுமே தெரிஞ்சிச்சு, நம்மளை பற்றி வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான், இப்போ வேணால் நம்மளை சிம்பத்தி கிரியேட் பண்ணி வீட்டில் எல்லாரையும் நம்ப வச்சிருக்கலாம், ஆனால் எப்போவுமே ரேவதியும் சாமுண்டீஸ்வரியும் நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதுக்குள்ளே எப்படியாவது அந்த டிரைவர் வந்துட்டு வீட்டை விட்டு துரத்தணும், இந்த பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க, நாளைக்கு போய் பூஜை பண்ணுவாங்க, இன்னும் 10 நாள் தான், அதுக்குள்ளே கல்யாணம் ஆயிரும், அவனை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.